இன்றைக்கி என்னுடைய சமையல் சாதம், அவரைக்காய் சாம்பார், புடலங்காய் புட்டு, நெல்லிக்காய் ஊறுகாய். இதுதான் என்னுடைய சமையல். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார். அதுக்கு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்துருக்குறேன். 1/2 கிலோ புடலங்காய் எடுத்துருக்குறேன். புடலங்காய் வந்து புட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன். அதை கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு கழுவி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துப்போம் பருப்பை. இந்த பக்கம் பருப்பு வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார இன்னொரு சைடில் வந்து நான் ரைஸ் குக்கரில் தண்ணி 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், குழம்பு தூள் போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளார நம்ம காய் அரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைஞ்சி வச்சுருக்கிற அவரைக்காயை நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்போட போட்டுடலாம். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு புடலங்காவை பொடி பொடியாக அரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பாருக்கு பருப்பு நல்லா குழைய வெந்து போச்சு. இதை நம்ம காயோடு ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிவிடுவோம். 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மல்லி, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து பொடியாக எடுத்து வச்சுக்கலாம். சாம்பாருக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சிருக்கு. இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தாளிப்பு. இதெல்லாம் சாம்பாரில் ஊற்றிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகா, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். ப்ளஸ் மல்லி தழையை போட்டுடலாம். அவ்வளோதான் என்னுடைய சாம்பார். இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.